தேவ பிள்ளையை இனி சபைகளுக்குள்ள இருள் வராதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், அழிவுகள் வரக்கூடிய நாட்களிலே இல்லாதபடிக்கு நாம் தேவனோடு வாழக்கூடிய ஒரு பரிசுத்த ஜீவியத்தோடு காணப்படுவோம். Children of God, we should pray very diligently that such destruction should not affect us or the children of God or the churches of God. We should pray every day. We should be awake and we should be prepared, live a holy life to meet the Lord. இருள் பூமியை மூடட்டு, காரிருள் ஜனங்களை மூடட்டு, கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கணும். Let darkness cover the earth and thick darkness upon the people, but God should be our whole glory. நம்முடைய ஆண்டவராகிய நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையிலே இனி மறைய மாட்டார். The sun of righteousness, that is Jesus Christ, will not set hereafter in our அவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். He will be the eternal light for us. அவர் நம்மை பாதுகாக்கும்படியாக நாம் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு பரிசுத்த ஜீவியம் காணப்பட வேண்டும். He will be the light of protection for us. For this we have to live a holy life. உன் வெளிச்சத்தின் இடத்திலே ஜாதிகளும் உன்னை உதிக்கிற ஒளியின் இடத்திலே ராஜாக்களும் நடந்து வரணும். To your light there will be all the nations and all the tribes and all the kings will come upon to you. கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதிப்பதினால அந்த மகிமையினாலே சபையானது அப்படியே ஒரு மகிமையினாலே ஜனங்கள் நிரப்பப்படணும். Because God's glory will shine upon the church of God, the people of God. Such type of glory should fill the churches of God. கொள்ளை நோயிலே சபையை இருள் மூடினது போல இனி இருள் மூடக்கூடாது. எந்த இருள், எந்த உலகத்திலே அழிவுகள் எது வந்தாலும் சரி, சபையானது தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஜீவியம் ஜீவித்து அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கணும். அவரே நமக்கு வழிகாட்டுகிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை அரவணைக்கிறவராய் காணப்பட வேண்டும். Whatever pestilence may occur, whatever destruction may occur, the church of God should be filled with the glory of God, that He must be our eternal life, the light to protect us, the light to give us salvation, the light to lead us and all give us all the protection until our eternal life. இனி நம்முடைய எல்லைக்குள்ளே துக்கத்தை குறித்த காரியங்கள் கேள்விப்படாதபடி நம்முடைய துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகணும். There should not be any news about this sorrows in our surroundings hereafter. All this sorrows and destruction should come to an end. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனிமே கொடுமையின் நாசமோசங்கள் இனி எல்லைக்குள்ளே கேட்கப்படாதபடிக்கு அவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தணும். To our children there should be no wickedness and destruction hereafter. Like this, God should protect His people. தேவ பிள்ளையே, children of God, இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க போறபடியினாலே, because such things are going to happen, நாம் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும்படியாக we should live a holy life. தேவன் இதை அடியோனுக்கு ஆண்டவர் 2022 ஜூலை மாதத்தில் வெளிப்படுத்தினாங்க. God revealed to me about this in the year 2022 in the month of July. சத்தத்தின் மூலமாக 6வது முத்திரை உடைக்கப்படுகிற வேலை அப்படிங்கிறத சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தாங்க, இந்த காரியத்தை வெளிப்படுத்தி தரிசனங்களிலே ஆண்டவர் என்ன செய்தாங்க, சத்தத்தை காண்பித்து ஜனங்கள் பிரேதங்களாக ஆங்காங்கே கிடக்கிறதை காண்பித்து இப்படிப்பட்ட சில காரியங்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பதிவுக்கு வருவதற்கு எனக்கு உண்மையிலே தேவன் ஜீவனை கொடுத்திருந்தால் இன்னும் இதில் வரக்கூடிய அழிவுகளை குறித்த காரியத்தை பதிவிட கர்த்தர் கிருபை செய்வாங்க. கேட்ட ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். God spoke to me in a mild voice about the sixth seal. Not only that, He showed me in the vision very clearly through His voice as well as in the vision that there will be corpses without being buried lying here and there. There will be great destruction due to this when the sixth seal is being opened. If I have the grace of God to meet you all next time, I will give a clear explanation on this message about the sixth seal. Whoever is listening, let God bless you. Amen.